வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஊட்டி பழைய எஸ்பி ஆபீஸ் அருகே நரபலி கொடுக்கப்பட்டது போல் தோன்றிய குழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. மேலோட்டமாக பார்ப்பதற்கு குழியில் குழந்தை உடல் புதைக்கப்பட்டது போல் இருந்ததால் சலசலப்பு அதிகரித்தது. குழியை சுற்றி பூஜைகள் நடத்தப்பட்டதற்கான தடயங்கள் தெரிந்தன. அது ஏற்கனவே புதர் மண்டிய நிலப்பரப்பு என்பதால் மக்கள் பீதியடைந்தனர். சர்ச்சை குழி குறித்து சந்தேகம் ஏற்பட்டதால் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக ஆர்டிஓ டினோ அரவிந்த் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். நரபலி நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் கிடுக்குப்படி விசாரணை நடத்தினர். விசாரணையில் உண்மையில் நடந்தது என்ன என்பது தெரிய வந்தது. அதே பகுதியை சேர்ந்தவர் நந்தகுமார். சில நாட்களுக்கு முன்பு இவரின் மாமியார் லட்சுமி காலமானார். இறந்த தன்னுடைய மாமியாருக்கு நந்தகுமார் ஈமக்கிரியை சடங்குகள் செய்தார். லட்சுமியின் அஸ்தியை அங்கு குழி தோண்டி புதைத்து பூஜை செய்தது உறுதி செய்யப்பட்டது. பார்ப்பதற்கு நரபலி குழி போல் இருந்த இடத்தால் மக்கள் மத்தியில் கடும் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் கட்டம் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதை முன்னிட்டு வயநாடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடை மற்றும் பார்கள் இன்று மற்றும் நாளை மூடப்படும். அதேபோல் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள டாஸ்மாக் மூடப்பட்டுள்ளது. சேரம்பாடி, தாளூர், எருமாடு, நம்பியார்குண்டு, ஐயன்கொல்லி ஆகிய 5 டாஸ்மாக் கடைகளும் இன்று மற்றும் நாளை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்று இரவே அதிகாரிகள் டாஸ்மாகிற்கு சீல் வைத்து பூட்டினர். விவரம் தெரியாமல் வந்த குடிமகன்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் பிளாக் மார்க்கெட்டில் கூடுதல் விலைக்கு சரக்கு விற்பனை செய்வதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி சில்வர்புரத்தில் லூசியா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி சுயம்வரம் நடந்தது. இதில் பல மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்வு செய்தனர். பின்னர் இரு குடும்பத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அதில் 5 ஜோடிகள் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். தேர்வு செய்த 5 ஜோடிகளுக்கும் இன்று தூத்துக்குடி பிஷப் ஸ்டீபன் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. பின்னர் மணமக்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். பிறவிலேருந்தே தமிழ் மாற்றுத்திறனாளி. இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தில் வேறு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக பொண்ணு தேடிட்டு இருந்தோம். எனக்கு ஏற்ற மாதிரி துணை கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி லூசியாவில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் உதவி கேட்டோம். உதவி கேட்ட 1 வருஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு வந்துட்டு நல்ல பொண்ணாக தேர்ந்தெடுத்து எனக்கு இப்போது கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட இன்னும் 5 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாமல் 3 லட்ச ரூபா மதிப்புள்ள சீர்வரிசை பொருள்லாம் கொடுத்து எங்களை வந்துட்டு சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. லூசியாவுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு ஜோடிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தாலி, திருமண உடைகள், மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், கட்டில், மெத்தை, தலையணை, பீரோ, சேர், குக்கர், மின்விசிறி, வீட்டு உபயோகப் பொருட்கள், 1 மாதத்திற்கான பலசரக்கு பொருட்கள் வழங்கப்பட்டன.
லூசியா மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மூலமாக இதுவரைக்கும் 110 திருமணங்கள் முடித்திருக்கிறோம். 110 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு திருமணம் முடித்திருக்கிறோம். இந்த ஆண்டும் 5 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு திருமணம் முடித்திருக்கிறோம். இவர்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருமாங்கல்யம், தங்கத்திலான திருமாங்கல்யம், டபுள் காட்டு மரக்கட்டில், மரபீரோ, எல்இடி டிவி, பெரிய டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்றவை நாங்கள் நன்கொடையாளர் மூலமாக பெறப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக வழங்கி இருக்கிறோம். இவருடைய மாற்றுத்திறனாளுடைய வாழ்க்கையில் திருமணம் முடித்தவர்களும் சரி, இப்பொழுது முடித்தவர்களும் சரி, மிக சிறப்பாகவும் மனமகிழ்ச்சியாகவும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலமாக அரசுடைய திருமண உதவித்தொகையும் நாங்கள் வாங்கி கொடுத்து இருக்கிறோம். அந்த மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலமாக திருமண உதவித்தொகைக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண விழாவில் பாதிரியார்கள், சர்ச் உறுப்பினர்கள், மணமக்களின் உறவினர்கள், லூசியா இல்ல மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு இல்லத்துக்கு வந்தோம். அங்கே நாங்கள் பேசியிருந்தாங்க. அங்கே 1 லட்ச ரூபா மதிப்புள்ள தங்கமும் பொருட்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இதுக்கு நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஆரோக்கிய கிங் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது விசைப்படகிலிருந்து தவறி கடலில் விழுந்து மாயமானார். சக மீனவர்கள் கடற்பரப்பில் 5 திசைகளிலும் தொடர்ந்து தேடினர். ஆனால் மீனவர் கிடைக்காததால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மீனவர்கள் தங்களது படகுகளில் சென்று ஆரோக்கிய கிங்ஸ் தவறி விழுந்த இடத்தை சுற்றி தொடர்ந்து தேடினர். திங்கட்கிழமை கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹோவர்கிராஃப்ட் மற்றும் கடற்படை ஹெலிகாப்டர் உதவியுடன் தொடர்ந்து ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தங்கச்சிமடம், பிசாசுமோனை, செங்குமால், இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமாக தேடினர். மாயமான மீனவர் 5 நாட்களாக தேடியும் கிடைக்காததால் மீனவரின் குடும்பத்திற்கு உடனடியாக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க ராமநாதபுரம் கடற்கரை சந்தித்து மனு அளித்தனர். நானும் சனிக்கிழமை சொல்லி போறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதுலேருந்து அழுப்புறம் 5 நாளா ஆளுக்கே போட்லையும் வெள்ளத்தையுமா தேடி பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே புது கிடைக்கல. நானும் ஒரு நோய் பிடிச்சவன். என் பஞ்சாயத்து என் மகன் மூளை வளர்ச்சிக்கிறேன். எங்களுக்கு என்ன யாருமே கண்ணும் கூட்டு போக மாட்டோம். நாங்கள் பண்ற கஷ்டம் தெரியுங்கல்ல. அதனால அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு ஒரு வழியில் எங்களுக்கு நிலைமை எல்லாம் கொஞ்சம் படும் மோசம். சொன்னா மழை பெஞ்சா கடலுக்கு போனவன் அவன் ஒரு பொட்டில் போன, நான் ஒரு பொட்டில் போனேன். எனக்கு காலு கருதவே முடிஞ்சிருக்கணும். ஏன்னா கடல்ல ஆட்கள் கல்வி போன ஆட்கள் நல்லவங்க. அவங்கள எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆட்கள் இவனும் கொஞ்சம் இது ஸ்டடியே கிடையாது. கைகள் பொட்டில கைகள் உடத்தான் செய்வான். அப்படிதான் உடந்திருக்கணும் எங்களுடைய கணிப்பு. மற்றபடி இன்னைக்கு போன சனிக்கிழமை சொல்லி போனதையா, சனிக்கிழமை மேல 5வது நாள் 2 போட்டு தேடி போச்சு, 2 வல்லம் தேடி போச்சு. தொடர்ந்து இன்னைக்கும் கூட நடைபயணம் மாட்டீங்க. தரிசுபடி வரைக்கும் ஆட்கள் போயிட்டே இருக்காங்க. ஆரோக்கிய கிங் சகோதரிக்கு ஜனவரி 30ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் மீனவர் மாயமானதால் மீனவ கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை 6 மணிக்கு காலையில கடலுக்கு போறோம்னு போனான். என் தம்பி, எங்க சித்தி பையன், எனக்கு அவன் காலையில 6 மணிக்கு கடலுக்கு போனான். சாயந்தரம் 5 மணிக்கு எங்களுக்கு செய்தி, தம்பி தவறி தண்ணியில விழுந்துட்டான், நாங்க தேடுறோம், எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டுக்காரவங்க செய்தி கொடுத்தாங்க எங்களுக்கு.
நாங்க எங்க மீனவ மக்கள்கிட்ட நாங்க சொன்னோம். எங்க மீனவ மக்கள் வந்து தலைவர் ஊர் எல்லாருமே சேர்ந்து ஏன்னா விசைப்படகுகள் சின்ன வத்தைய வச்சு தேடினாங்க. இது வரைக்கும் 5-6 நாள் ஆச்சு. இது வரைக்கும் என் தம்பியை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கும் கூட நாங்க தேடித்தான் போயிருக்காங்க. கரை வழியும் தேடுறோம், கடல் வழியும் தேடுறோம். தம்பியை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எங்க சித்தி குடும்பம் ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான். ரொம்ப சித்தி முடியாதவங்க. அந்த பொண்ணு மாற்றுத்திறனாளி. அவனோட ஒருத்தவன் உழைப்புலதான் எங்க சித்தி குடும்பமே வாழ்ந்து வந்துச்சு. நல்லது கெட்டது எல்லாமே அவன் தான் பார்ப்பான். இன்னைக்கு அவன் இல்ல. இன்னைக்கு அவன் இறந்ததாக அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து அந்த அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவிய சீக்கிரமா இந்த குடும்பத்துக்கு வழங்க என கேட்டு ரொம்ப கண்ணீரோட கேட்கிறோம். அந்த குடும்பத்தை பாருங்க, அந்த மக்களை பாருங்க, அந்த பொண்டாட்டி அம்மா அப்பா மக 3 பேரையும் பார்த்து உங்க மனம் இறங்கி அந்த மக்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஏன்னா வெகு சீக்கிரத்துல என்ன செய்யணுமோ அந்த அரசாங்கம் எங்களுக்கு அந்த உதவிகளை செய்யுங்க. சேலம் ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சி போதுமான இடவசதி இல்லாத பழைய கட்டிடத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. புதிய நகராட்சி ஆபீஸ் கட்டுவதற்கு சுமார் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய நிர்வாக கட்டிடத்திற்கான பூமி பூஜை மற்றும் சிறப்பு யாக்கம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் அலெக்சாண்டர், நகராட்சி கமிஷனர் பவித்ரா, நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். பூஜை முடிந்ததை அடுத்து புதிய கட்டிட கட்டுமான பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது.